ஏண்டி என்னை முட்டாளு நினச்சிட்டு இருக்கீங்களா? குழம்ப ருசி பார்த்து தான் நானே வச்சேன். அதில் எப்படி காரம் கொண்டுச்சு? என்னங்கடி, நான் பழைய சோத்தை திங்கணுன்றதுக்கோசரம் நீங்கள் தானடி காத்தளி கொட்டினீங்க. சொல்லுங்கடி, சொல்லுங்க. ஏய், நடிச்சுக்கிட்டு தெரியாதுங்கடி. உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாலே தெரியுது. நேத்து நான் அப்படி கதறிக்கிட்டு இருக்கும்போது உன் முகரக்கட்டையெல்லாம் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியா? மொத்தத்தையும் பார்த்துட்டு தாண்டி இருந்தேன். கெக்கப்பன்னு இழிச்சுக்கிட்டு கிடக்குறேன். இழிச்சுக்கிட்டு கிடக்குறேன். இவரு உங்க அத்தை ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது சரியா? அவனை முட்டி தூக்கி வீசுறதுக்கு. அவ இருக்கிறான்னு ஓவரா ஆடிக்கிட்டு தெரிஞ்சீங்க. அடி சாத்துன்னு சாத்தி போடுவேன். ஒழுங்கு மரியாதையா 2 பேரும் இருந்துக்கங்க. புதுசா வந்திருக்காளே, அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஆட்டம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவ இங்கேருந்து கிளம்பிடுவா. இங்கேதான் நீங்க இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா இருக்கணும்னா அடி மிச்சப்படுவேன். அங்க உள்ள எல்லாம் துணி சேர்ந்து போய் கிடக்குது. ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு போய் துவைச்சு போட்டு வாங்க. பூமாரி, உமா, எங்கடா இருக்கீங்க? ஐயோ, இவ வேற வாராளே. இந்த பிசாசுங்க வேற அழுதுகிட்டு இருக்குங்க. எவர்கடி, முதல்ல கண்ணை தொடங்க. ஒழுங்கு மரியாதையே இருங்க. அவ வேற வந்துகிட்டு இருக்கா. அவகிட்ட மூச்சு விட்டீங்க அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. எதுவும் சொல்ல மாட்டேன் பெரியம்மா, எதுவுமே சொல்ல மாட்டேன். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் அப்பப்ப இழுத்து போட்டு சாத்தணும். கொஞ்சம் லூஸா விட்டா என்னையே லூஸ் ஆக்கிடுவீங்க. கண்ணை தொடங்கடி. அவ வரா. பூமாரி, உமா, ஐயத்திர பொருங்கடி. இங்கதான் இருக்காங்க. என்னத்துக்கு நீ பிள்ளைங்களை தேடிக்கிட்டு இருந்தீங்க? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு சலுப்பா இருக்குமா? அதான் துணியெல்லாம் வேற கொஞ்சம் சேர்ந்து போச்சு. வீட்லயும் தண்ணி எங்க இருக்குது துவைக்கிறதுக்கு? ஐயோ அண்ணி, துணி துவைக்கிறதெல்லாம் எல்லாமே ஆத்தக்கரைக்கு தான் போவாங்க. வீட்டுல எல்லாம் வந்துட்டு புழங்குறதுக்கு அதுக்கு இதுக்கு தான் சரியா இருக்கும். ஏன்னா மோட்டர் போட்டாலும் கரண்ட் பில் கூடும்ல. ஓ சரி சரி சரி, துணியெல்லாம் இருந்தா எடுத்துட்டு வாங்க, போய் ஆத்தங்கரையில் துவைச்சிட்டு வருவோம். ஐயோ அண்ணி, எனக்கு வேற வேலை இருக்குது. பிள்ளைங்களாம் வருவாங்க, எல்லாரும் போயிட்டு வாங்க. என்ன வேலை இருக்கு உனக்கு வீட்டில்? காலையில் டிஃபன் செஞ்சேன்னா மதியானத்துக்கு சமைக்கணும், பாத்திரம் மண்டலாம் கழுவணும். ஊருப்பட்ட வேலை கிடக்க நீ. அப்படியா? சமையல் வேலை இருந்தால் பாரு, நான் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். ஐயோ, நீங்கள் வேற ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களை போய் வேலை வாங்குறதான்னு இருக்கு. நான் கூட அப்புறமேட்டுக்கு போய் துவைச்சிக்கிறேனே. நம்ம வீடு தானே, நான் போய் துவைச்சிட்டு வரேன். பிள்ளைங்க துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய். ஐயோ, உங்கள் தம்பிக்கு தெரிஞ்சா என்னை திட்டு வர நீ. அதெல்லாம் அவன் ஒன்றும் திட்ட மாட்டான். எனக்கே வீட்டுக்குள்ளே இருக்க சலுப்பாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும். சரிங்க நீ வாங்கடா போவோம். என்ன அப்படியே நிக்கிறீங்க? போய் தொலைங்க. போய் அங்க மூச்சு விடக்கூடாது. இங்க நடக்கிறது ஒண்ணு தெரிஞ்சது அப்புறம் அடிச்சு துரத்திடுவேன். மிளகா தூளைய அள்ளி கொட்டுறீங்க இருக்கு வேலை. சேர்த்து வச்சு சாத்துறேன். போகட்டுவ. இவளை அடிக்கிற விஷயம் இவளுக்கு எதுவும் தெரிஞ்சு போச்சுன்னா இவ சொத்தை மொத்தத்தையும் புடுங்கி கொடுத்துருவா. அதனால தான். இல்லைன்னா இன்னைக்கு அடிக்கிற அடியே வேற. மஞ்சுளா, எமாடி. என்னம்மா நீங்க இந்த பக்கம்? ஜாக்கெட்டு தைக்கணுமா? ஜாக்கெட்டா உங்களுக்கா? ஏமா நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலங்காத்தாலேயே? இல்லம்மா, ஜாக்கெட் தைக்கிறதுக்கு தான் வந்தேன். சரி, அளவு துணியெல்லாம் கொடுங்க, தச்சு தாரேன். எத்தனை ரூபா ஜாக்கெட் தைக்கிறதுக்கு? உங்களுக்கு தானே, 100 ரூபா கொடுங்க. இந்தாம்மா, இதுக்கு தான் தைக்கணும். என்னம்மா இது பட்டுச்சேலை மாதிரி இருக்கு? பிளவுஸும் ஏதோ சின்ன பிள்ளைங்க பிளவுஸ் மாதிரி இருக்கே. ஆமாம்மா, என் மருமவளுக்கு தாம்மா. மருமவளுக்கா? என்னம்மா சொல்றீங்க? சாமிக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா? பார்க்காமையா இருப்போம், பார்த்ததுனால தான் கல்யாணத்துக்கு ஜாக்கெட் தைக்க வந்தேன். அப்படியா? யாரு பொண்ணு? சொல்லவே இல்லை பாருங்க. இந்த சாமி பயிலும் இங்கிட்டு தான் போவான் வருவான், ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லல. யாருன்னு சந்தோஷோட தங்கச்சி இருக்குல்ல, உமா, அந்த பொண்ணு தான். ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். கேர்மா, காசு முன்ன பின்ன கூட போனாலும் பரவாயில்ல, பையன் தந்துருவாமா, நல்லா தச்சு கொடுமா. சரிம்மா. இது ஒரு சிலை தானா, என்ன இது இருக்கா? இல்லம்மா, இது தாம்மா எடுத்திருக்கோம், வேற என்ன எதுவும் எடுக்கல. இது நல்லபடியா தச்சு கொடுமா, அதுக்கப்புறம் வாங்கிட்டே தான் நான் கொடுப்பேன். சரிங்கம்மா, நல்லாவே தச்சு தரேன். எப்படியும் நாளைக்கு தச்சு கொடுத்துருவியாமா? நாளைக்கு கஷ்டம்தான், ஒரு 4:30க்கு தச்சு கொடுத்துறவா? ஏமா, நாளைக்கு சாயங்காலம் வாங்கிக்கிறேம்மா, அர்ஜென்ட்டுமா. சரிம்மா, நான் தச்சு கொடுத்துட்றேம்மா. சரிம்மா, நான் வரேன். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. எல்லாரும் வாங்க போவோம். மகா, அப்படியே வா மகா. சரி. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? துணியெல்லாம் எதுக்கு இப்ப எடுத்து பையில வச்சிட்டு இருக்க? ஏண்டி அம்மா, நேத்து நான் சொன்னது ஞாபகம் இல்லையா உனக்கு? அத்தை, அது ஏதோ நேத்து அப்படி பண்ணிட்டா. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி நடக்காது அத்தை. காலையிலே போய் ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். நீங்க கம்முன்னு இருங்க அத்தை, அவங்கே இருக்கட்டும். சும்மா எதுக்கு அங்க வந்து உங்களுக்கும் கஷ்டம்.
ஏன் மாப்பிள்ள நீங்களே சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கும் ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருக்குது. உங்க தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? ஓடி போக மாட்டீங்க. எனக்குன்னு இருக்கிறது என்ன சொந்தம் வந்து என்ன 100-150 பேரா இருக்காங்க. ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா கூட உங்களாலேயும் பக்கத்துல வந்து நிக்க முடியல. நான் அங்கே ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துல தான் வீடு. ஒரு குரல் கொடுத்தாலே நான் ஓடி போயிடுவேன் என்ன ஏதுன்னு. புள்ள பிறக்கட்டும், பிறந்ததுக்கப்புறம் இங்கே வரட்டும். இங்கே மயக்கம் வந்து பிரசவ வழியே வந்தாலும் உங்கள் அம்மா கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருப்பாங்க. நான் அப்படி இருக்க முடியுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அந்த மாதிரி தான் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். என் பிள்ளை இங்கே இருக்க வேண்டாம். என் பிள்ளைய நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவ்வளோதான். பேசிட்டு இருக்காங்க. ஏம்மா அது ஏதோ நேற்று தெரியாமல் பண்ணிட்டேம்மா. நான் இருக்கேம்மா. இங்கே பாரு, இந்த அம்மா முக்கியம்னா வா. இதுக்கு முன்னாடி என் பேச்ச கேட்காம தான் நீ பண்ணுன. இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையே கிளம்பி வா. அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன். என்னங்க வான்னு சொன்னேன், வா. ஏமா சுந்தரி, அண்ணா என்னம்மா எப்பமா வந்த? நேற்று ராத்திரி வந்தேங்கண்ணா. ஓ சரிம்மா, வந்ததே தெரியல பாத்துக்க. சரி, என்ன காலையில பைய எடுத்துட்டு கிளம்பியாச்சு? என் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்க. உன் வீட்டுக்கா? ஏமா? புள்ளத்தாச்சி புள்ள மயக்க வரும், வாந்தி வரும். பக்கத்துல இருந்து ஒருத்தர் பாத்துக்கணும் இல்லைங்களா? இங்க பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா? அதுதான் என் பிள்ளைய என் வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கிறேன். என்னம்மா, இங்கதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க போறோம். ஆமாங்கண்ணா, எல்லாரும் நல்லா பாத்துப்பீங்கன்னு தான் பிள்ளைய நம்பி அனுப்புனீங்க. நல்லா பாத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? மாப்பிள்ளை போயிட்டு வரேங்க. ஏய், என்னடா ஆச்சு? வா வேகமா, ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும். ஏன்பா, அவன் நேற்று 20 தடவைக்கு மேல வாந்தி எடுக்கிறதுக்கு இங்கிட்டு தான் நடந்து போயிட்டு வந்திருக்கா. மயக்கம் தலை சுத்துன்னு இருந்திருக்கா. இந்த அம்மா இங்கே தானே உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு எட்டு என்னமாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து கேட்டிருக்க கூடாது? அப்படி என்னப்பா அவ செஞ்சுட்டா அவங்களுக்கு? என்னடா சொல்ற? மாத்திரை எதுவும் போட்டாரா இல்லையா? மாத்திரை தீந்துருச்சுப்பா. சரி, வீட்டுல இருக்காங்களே, அவளுக்கு இப்படி ஒரு இது ஆயிடுச்சு. நம்ம வீட்டு வயசு தானே சுமக்கிறா. இவ்வளவு கல் நெஞ்சமா இருக்க கூடாது யாரும். ஏராசம்மா, என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மருமவுல நம்ம நல்லா பாத்துக்கிட்டு தான் நம்ம மக போற இடத்துல நல்லா இருப்பா. எதுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம்? கொஞ்சம் பாத்துக்கிட்ட என்ன? தனியா போறோம். நாங்க தனியா பழ வைக்கிறோம்னு ஆக்குறாங்கல்ல, அப்ப எல்லாமே அவங்க தான் பாத்துக்கணும். நாமள போய் பாத்துக்க முடியும்? நீங்க சாப்பிடுங்க. பாத்துங்கப்பா, இப்படி பேசுறாங்க. என்ன நினப்புல இருக்குன்னு தெரியல. பாவம் அந்த புள்ள. அப்பெல்லாம் மகா இந்த இடத்துல பார்த்தனா தண்ணி அப்படி இருக்கும். இப்பதான் வத்தி போய் பாறையெல்லாம் தெரியுது. அப்பெல்லாம் நாங்கெல்லாம் இங்கதான் குளிப்போம், நீச்சல் அடிப்போம். அவ்வளோ தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்ல, என் பெரிய நாத்தனார் காரி கூட ஒரு வேலையும் செய்ய மாட்டா. அப்படியே உக்காந்துக்குவா வந்தா. ஆனா என் சின்ன நாத்தனா என்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டா. நீங்க இருங்க நீன்னு சொல்லிட்டு மொத்த வேலை இழுத்து போட்டு பாக்குறது என்ன, வைக்கிறது என்ன, குடும்பம் உறவு சொந்தம் பந்தம்னா அப்படி செய்வா. மவராசி அவதான் விட்டுவிட்டு போயிட்டா. ஆனா என் தம்பியும் அவளும் சேர்ந்துக்கிட்டு மீனை பிடிச்சி இந்த இடத்துல சுட்டு எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்க, அப்படி இருக்கும். ஆனா என் பெரிய நாத்தனார்காரி இருக்கா பாரு, ஒரு வேலையும் செய்ய மாட்டா. ஆனா திங்கிறதுக்கு மட்டும் பந்திக்கு முந்திக்கணும்னு முன்னாடி வந்து தின்னுக்க வந்துருவா. எங்க அம்மா போட்டோ இருக்கா உங்ககிட்ட? ஏண்டா, நம்ம வீட்டுல போட்டோ இருக்குமே, இல்லையா? இல்ல, பெரியம்மா இல்லன்னு சொன்னாங்க. அவகிட்ட இருக்காதா? வச்சிருப்பாளே. சரி இரு, அங்க வீட்டுல நான் வச்சிருக்கேன், ஊட்டியில இருக்கோம். நான் அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு வரேன். அடுத்த தடவை வரும்போதா? எப்ப வருவீங்க? அடுத்து என்ன, உமாவோட கல்யாணத்துக்கு வருவேன். உமாக்கு கல்யாணமே இப்பதானே? என்னது, உமாவுக்கு கல்யாணம் இப்பயா? என்ன சொல்றீங்க? ஆமா, சாமி அண்ணா தான் உமாவை கட்டிக்க போறாங்க. கல்யாணம் ஆகப்போதே. சாமியா? அது யாரு சாமி? என்ன உமா? யார் அந்த பையன்? என்ன சொல்றா சின்ன பிள்ளை? சந்தோஷம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு தான் சாமியா. அவங்க உமாவை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்திருக்காங்க. அதான் அப்படி சொல்லியிருக்கா. கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கானா? யார் அந்த பையன்? என்ன ஏது? எனக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. இல்லவ அத்தை, அது பாத்தியா, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளா போயிட்டேன் உங்களுக்கெல்லாம். நான் தான் உங்களை எல்லாம் ஏன் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாருமே என்னை வேற்றாலதானே நினைச்சிருக்கீங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிருக்கீங்கல்ல. இந்த சந்தோஷ பையன் அத்தனை காலை சுத்திட்டு வர, அவனும் ஒரு வார்த்தை சொல்லல. மகாவுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல. ஐயோ இல்லக்கா,
இல்லம்மா, நான் தான் என் பிள்ளைங்க நினைக்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இந்த பிள்ளைங்களை பார்க்கணும்னு வந்தேன். ஆனா இதுங்க என்ன யாரோ எவரோ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. சத்தியமா அப்படி இல்ல அத்தை. இதுவே உங்க அப்பாவா ஆத்தாவா இருந்திருந்தா இப்படிதான் மறைச்சிருப்பீங்களா சொல்லுங்க. சத்தியமா இல்ல அத்தை, வேணும்னு எல்லாம் மறைக்கவே இல்ல அத்தை. பெரியம்மா கிட்ட வந்து அவங்க முறைப்படி கேட்டாங்க. ஆனா பெரியம்மா கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் அண்ணன் நானே அத்தைக்கிட்ட சொல்லிக்கிறேன்னா. கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலா? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் அன்னைக்கு ரோட்ல பழம் விற்க போனேன். அப்பதான் அவங்க என்னை பார்த்துட்டு சரி இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா பேசுனாங்க. பெரியம்மா தர முடியாதுன்ட்டாங்க. அதனால அவங்க தான் அவ என்ன தராம இருக்கிறது, நீ தான் என் வீட்டு மருமகன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர முகூர்த்தத்துல கல்யாணம் வைக்க போனியா? என்ன பழம் எங்க விற்க போன? ஐயோ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மொத்தத்தையும் சொல்ல வேண்டியது வரும். அப்புறம் பெரியம்மா நம்மள ரூம்ல போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்களே. அது நீங்க எதுவும் சொல்ல வேணாம். துணியை விரச துவைச்சுப்புட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. ஏதா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்குள்ள வேற்றால போயிட்டல, பாத்துக்கிறேன். உட்காருமா, தண்ணி காய வச்சுட்டு வரேன் குடிக்கிறதுக்கு. இம்மா எனக்கு தண்ணி தாகலாம் இல்லம்மா, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு உட்காருமா. ஏன் என்ன ஆச்சு இப்ப? நீ பாட்டுக்கு அங்க சண்டையை போட்டுவிட்டு வந்துட்ட. அங்க வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் என்னடி சண்டையை போட்டேன்? என் பிள்ளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். நேற்று கஷ்டம்னு சொல்லி அழுதோன்னு எனக்கு தான் துடிச்சுது, அவங்களுக்கு என்ன துடிச்சுது? இப்ப கூட பாரு, அங்க இருந்து நம்ம கிளம்புறோம், ஒரு வார்த்தை சரி இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல வருது பாரு. புள்ள பிறந்தவனையும் என் வீட்டு பிள்ளை, என் வீட்டு புள்ள, என் பேரன், என் பேத்தின்னு ஓடி வருவாங்க. ஷோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. இங்க பாருடி அம்மா, என்னதான் இருந்தாலும் விரோதியாவே இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டம்னா ஓடி போய் நிக்கணும். அதுதான் மனுஷனோட குணம். உன் மாமியார்லாம் மனுஷியே கிடையாது, மிருகம். ஆனா மிருகத்தோடையும் உன் மாமியாரெல்லாம் சேர்க்க முடியாது. மிருகனா கூட அதுங்களுக்கு ஒரு குட்டிக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி, அது கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் சரி ஓடி போய் நிக்குங்க. ஆனா ஓ மாமியார் இருக்குது அப்பா சரியான சுயநலவாதி. ஏமா இப்படி? பையனோ பிள்ளையோ பிறக்கட்டும், அப்ப பாரு என்ன ஆட்டம் கட்டுறேன்னு. அதுக்கு சந்தோஷே, சந்தோஷே. அத்தை இந்த வாரங்க. என்னத்த இங்கிட்டு இருந்து வரீங்க? துணி துவைக்கிறதுக்கு ஆத்தங்கரை வர வைக்க போயிருந்தேன். ஏத்த நீங்க அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கீங்க? அதான் உமா இருக்கால, உமாட்ட கொடுத்திருந்தா அவ துவைச்சிட்டு வந்திருப்பா. அங்க போகும் தானே தெரியுது உங்க வண்டவாளெல்லாம் என்னன்னு. என்னத்த ஏத்த இப்படி கோவப்படுறீங்க? உங்களையெல்லாம் என் பிள்ளை நினைச்சதுக்கு என்னை எந்த அளவுக்கு ஏமாத்திருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. நானும் உங்களையெல்லாம் என் பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க யாருமே என்ன அப்படி நினைக்கல. ஐயோ அத்தை, சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல அத்தை. ஏண்டாப்பா, உமாவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, அதை என்கிட்ட சொன்னா என்ன? கல்யாணம் வர முகூர்த்தத்திலையாமா? என்கிட்ட சொல்லாம அப்படி மறைச்சு வச்சிருக்கீங்க. நான் என்ன வேற்றாளோ? சத்தியமா சொல்றத, நான் அப்படியெல்லாம் நினைக்கல அத்தை. உமாவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, ஆனா பெரியம்மா வேணான்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவளுக்கு கல்யாணமே ஆனாலும் நகை போடுறதுக்கு கூட என் கையில காசு இல்லை. அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் அப்படியே உட்காந்துருக்கேன் அத்தை. அதுக்கு அதாவது சொல்லாத. இல்ல அத்தை, சத்தியமா சொல்றேன் அத்தை. உங்ககிட்ட சொல்லாமலாம் எதுவும் நான் பண்ண மாட்டேன் அத்தை. எனக்கு பயமா இருந்துச்சு, என்ன பண்றதுன்னு கூட தெரியல. பெரியம்மா வேணான்றாங்க. அவங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் ஒவ்வொன்றையும் தடபுடலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியல. மனசுல வேதனையா இருக்குத்த. சத்தியமா எங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறது நீங்க தானே, எங்களுக்கு தெரியும் அத்தை. உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவுமே இல்லை அத்தை. நானே சொல்லணும்னு தான் அத்தை இருந்தேன். ஆனா நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயமா இருந்துச்சு அத்தை. எங்களை தப்பான எடுத்துக்குவீங்களோன்னு தான் அத்தை நான் சொல்லல. கண்ணத்தோடன்னு சொன்னேன். என்ன அழுதுகிட்டு? சின்ன பையன் புள்ள கணக்கா? உங்களுக்கு ஒண்ணுன்னா எனக்கு தண்டை துடிக்கும். என்கிட்ட சொல்லலைன்னு அத்தைக்கு வருத்தம், அவ்வளவுதான். சரியா? யார் அந்த பையன், என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. முதல்ல வாங்க, அவங்க யார் என்னன்னு பார்த்து நல்ல குடும்பமா என்னமோன்னு பேசி அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரிங்க அத்தை. பசங்க இன்னைக்கு அழக்கூடாது சாமி, அழாத. எந்திரி, பா வீட்டுக்கு போவோம். பா போலாம்.